ஃபைனல் பிரைஸ் சொல்லுண்ணா லாஸ்டா ஒரு 85 வந்தா முடிச்சிடலாம். மதிப்பு சொல்றீங்கண்ணா? இது 23 ரூபா ஆகுதுண்ணா, இது 21 ரூபா ஆகுதுண்ணா, இது 33 ரூபா ஆகுதுண்ணா, அது 25 ரூபா ஆகுதுண்ணா. 40 ஃபைனல் பண்றாருங்க. 2 பல்லு தலைச்சங்கண்ணு பாருங்க. ஒரு பசு ஒரு கண்ணு சேங்கண்ணு வாங்கியிருக்காரு. கரூர்லேருந்து வந்திருக்காரு. நான் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 32,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஜனவரி 13ஆம் தேதி இன்று 2026 செவ்வாய்க்கிழமை பொய்கை சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை பொய்கை சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு. இது எப்போ கண்ணு போட்டதுன்னா? ஞாயிற்றுக்கிழமை போட்டதுண்ணா. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2 நாள் ஆகுது கண்ணு போட்டு. 2 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இது சேங்கன்னா பொட்டை கண்ணு போட்டு. ஓகே, பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? ஃபர்ஸ்ட் கண்ணு தலைச்சங்கண்ணு. ஆமாம். ஓகே, இது என்ன ரக மாடுண்ணா? ஜெர்சிண்ணா. ஜெர்சி கிராஸு. ஜெர்சி தான். ஓகே அண்ணா, இது உங்கள் கணிப்பு பால் 2 வேலை எவ்வளோ நான் கொடுக்கும்? 2 வேலை ஒரு 13 அப்படி வருண்ணா. 13. மதிப்பு என்ன சொல்கிறீங்க? விலை மதிப்பு 70 ரூபா சொன்னா. 70,000. ஓகே, ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுவீங்க? ஃபைனல் 60 ரூபா தானே கொடுத்துருவோண்ணா. 60 ரூபா. ஓகே, பால் எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க நீங்கள்? லிட்ரு 30 ரூபா தான் தரேன். 30 ரூபா கொடுக்குறீங்க. சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நான் 5 மாடு எடுத்து வந்துருக்கேண்ணா. 5 மாடு எடுத்துகிட்டு வந்தீங்க. சார், இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. கேளுங்கண்ணா. சனியாக இருக்குண்ணா. இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடும்? போட்டணும் ஒரு 4-5 நாளில். நல்ல மடியெல்லாம் இறங்கியிருக்கு. ஆமாண்ணா. இது என்ன ரக மாடுண்ணா? இது HF கிராஸ்ண்ணா. HF கிராஸ். இது எத்தனை? இது தலைச்சங்கண்ணு தான். தலைச்சங்கண்ணு 4 பல்லு இருக்குண்ணா. 4 பல்லு தலைச்சங்கண்ணு. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இன்னும் மாடெல்லாம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 5 மாடு எடுத்து வந்திருக்காரு. இந்த மாட்டோட மதிப்பு 75,000 சொல்லுங்க. 75,000. 75,000 சொல்றாங்க. தலைச்சங்கண்ணனால கரெக்டா சொல்ல முடியாது எவ்வளவு பால் கொடுக்கணும். ஆமா, நம்ம 2 வேளை சேர்த்து எவ்வளவு கொடுக்கணும்? எப்படி ஒரு 15 லிட்டர் வரும்ண்ணா. 15 லிட்டர் வரும். கன்ஃபார்ம் வரும்ண்ணா. உங்க பேர் எந்த ஊருங்க? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். சூப்பரான மாடு எடுத்து வந்திருக்கீங்கண்ணா. அருமையான வளர்ப்பு. நீங்க வியாபாரியா விவசாயனா? விவசாயி தான். அப்படிங்களா? இது 2 பேர் தான் இருக்கீங்க. ஓ, உங்களுடைய வளர்ப்பு தானே இது? அப்படிங்களா? எவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க? பிறந்திருந்து வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் வீட்டுல கூட 4 மாடு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. தலைச்சங்கண்ணா பிபி சுகர்னால என்னால் முடியல. சேடெல்லாம் வச்சு நாத்துலாம் நட்டுக்கிறோம். அதுவும் பார்க்க முடியல. இது வந்து இதுக்கு முன்னாடி கண்ணு போட்டுக்க தலைச்சங்கண்ணா. ஓகே, பல்லு 2 பல்லுங்களா? 2 பல்லு. 2 பல்லு. மடியெல்லாம் பாருங்க, நல்ல அமைப்பாகவும் இருக்கு. யாருக்கு சொல்லுங்க. இன்னும் ஒரு 10-20 நாள்ல கண்ணு போட்டுருங்களா? இன்னும் மடி இறங்கும் இதுக்கப்புறம் தான். நான் எவ்வளவு வந்தா தரலான்னு இருக்கீங்கண்ணா? மாமா எவ்வளவு வந்தா தரலாம் சொல்லு மாமா. அவருக்கு ஐயா எவ்வளவு வந்தா கொடுக்கலான்னு இருக்கீங்க? 85 வந்தா கொடுத்துட்றாங்க. 85 வந்தா தரீங்க? தரோம். யார் அவங்களுக்காக நான் என் மதிப்பு சொல்றேன். அப்படிங்களா? அவங்க 90 வந்தா கூட சொல்றாங்க. 90 வந்தா கூட பண்றாங்க. வளர்த்துங்க. ஒரே கைப்படாது இருந்திருக்கு. ஒரே கைப்பாடு. நல்லா இதே ஊரு. அப்படிங்களா? இதே ஊர் தான். இதே ஊர் தான். நல்லா வளர்த்தாங்க. வீட்டுல பிறந்த கண்ணு நல்லா வளர்த்தாங்க. 2 பேர்ல இவ்வளவு மாடு ஆகி பாரு. ஆமா, நல்லா இருக்கு. கலரும் நல்ல கலரு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் உங்களுடைய கணிப்பு? தலைச்சனுக்கு 10 லிட்டர் வரும். அதுக்கப்புறம் கண்ணுக்கெல்லாம் 15 கூட வரும். ஆனால் தலைச்சனு கம்மியாக தான் வரும். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது நம்மளுக்கு.
இன்னும் எவ்வளவு லிட்டர் கொடுக்குறீங்க பால்? 30 ரூபாய். 30 ரூபாய். ஓகே. இது ஊற்றினா சிசாட்டுக்கு ஊற்றினா மிச்சம் 32. டிகிரி கணக்கு வரும். இப்போ வந்து வீட்டில் வந்து பால் காரையே விட்டுட்டேன். 30 ரூபாய் கொடுக்குறாங்க சார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? எங்களது சித்தூர். என் பேர் சிவராஜ்ண்ணா. அப்படிங்களா? இப்போ மாடு வாங்க வந்தீங்களாண்ணா? வாங்க. இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கிருக்கு. ஓகே, சொல்லுங்கண்ணா. இது மாடு கண்ணுக்குட்டியா? அப்போ மாடு கன்று சேர்த்து பொட்டக்கண்ணு மாடு. பொட்டை கண்ணு. எத்தனை நாள் ஆச்சுண்ணா அதுக்கு கண்ணு போட்டு? ஒரு 6 நாள் ஆச்சுண்ணா. ஒரு 6 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? இது 2வதுண்ணா. 2வது ஈத்து கண்ணு. ஓகே. எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 72 ரூபாண்ணா. 72. 72,000. 72,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. பல்லுண்ணா? 4 பல்லா? 4 பல். 6 பல். 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு. 2வது ஈத்து கண்ணு போட்டு 4 நாள் ஆயிருக்கு. பால் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்றாங்கண்ணா? பால் ஒரு 14. ஒரு நாளைக்கு 14 லிட்டர். ஒரு நாளைக்கு 14 லிட்டர். 2 வேளை 14 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொட்டை கண்ணு. கலரும் ரொம்ப நல்ல கண்ணுக்குட்டி கலரு பாருங்க. நல்ல பிஸ்கெட் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வியாபாரியா விவசாயனா? விவசாயி தான். ஓகே. இன்னும் மாடெல்லாம் வச்சிருக்கீங்கண்ணா வீட்டில்? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 20 மாடு. 20 மாடு. 20 மாடு இருக்கு. ஓ, பண்ணை வச்சிருக்கீங்களா? ஓகே. நீங்களே டைரி வச்சிருக்கீங்களாண்ணா? பால் 1 லிட்டர் எவ்வளோ ரூபாய்க்கு நான் கொடுக்குறீங்க? 40, 42. 42, 40. சூப்பர்ண்ணா. இது ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 72. 72,000 வாங்கியிருக்கீங்க. 72,000 வாங்கியிருக்கிறாங்க. 2 வேளை சேர்த்து 14 லிட்டர் பால். 14 லிட்டர் சொன்னாங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர் யாராச்சும் கம்மியாக வச்சு. ஓகே. நம்ம எப்படி தீனி வைக்கிறோமோ அதை நம்ம தீனி வச்சு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 863 961 18 59. ஓகே. நீங்கள் மாடும் கொடுக்குறீங்க? வாங்குறோம். என்னென்ன ரக மாடு வச்சுருக்கீங்கண்ணா? எல்லாம் HF மாடு. HF மாடு. இது என்ன ரக மாடுண்ணா? இது வந்து ஓல்ஸ்டன் வருது. ஓல்ஸ்டன் மாட்டோட ரகம் பேர். ஓகே. இந்த பக்கம் நிறைய வண்டி மாடுங்க இருக்கும். பொய்கை சந்தையில் நிறைய வண்டி மாடுகள் அதிகமாக கொண்டு வருவாங்க. வண்டி மாடுல அதிக வரவு பொய்கை சந்தையில் இருக்கும். பிரதர் வணக்கம். நமஸ்தே. நமஸ்தே. இது ஜோடி மாடு. எவ்வளோ ப்ரைஸு? 160. 160. 1,60,000 சொல்கிறாங்க. இது நல்ல வண்டி மாடு தான். பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. அது சரியாக தமிழ் தெரியல, அதனால் வந்து நான் சொல்கிறேன். நமக்கும் தமிழ் மட்டும் தான் தெரியும். ஸோ 1,60,000 சொல்கிறாரு. 6 பல்லு. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்களேன். ஃபைனல் ப்ரைஸ் 150. 1,50,000. 1,50,000 ஃபைனல் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இது. ஸோ இந்த மாடு, இது ஜோடி, இது சேம் ப்ரைஸ். அதே தான். 1,60,000 சொல்லி 1,50,000 சொல்கிறாங்க. இந்த மாடு வண்டி மாடு சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு ஜோடி நாட்டு மாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. பொய்கை சந்தையில் எருமை மாடுகளும் பாருங்கள் நல்லா தரமாக கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அலசி பார்த்துடலாங்க. பொய்கை சந்தையை இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். முடிஞ்சால் பாகம் 1 பாகம் 2 பார்ட் 1 பார்ட் 2 கூட நான் அப்லோட் பண்ணுறேன். புரியுதா?
ஸோ நான் வணக்கண்ணா, நம்மளது பேர் எந்த ஊர்ண்ணா? சேத்பட்டு. சேத்துப்பட்டு. நான் இப்போ ஒரு எருமை மாடு எடுத்து வந்திருக்கீங்க, இது சென மாடுங்களா? சனம். தலைச்சங்கண்ணு. ஒரு எருமை மாடு பாருங்க, தலைச்சங்கண்ணு. இப்போ தான் போட போகுது, சனியாக இருக்குது. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 1.10 சொன்னோம். 1,10,000 சொல்கிறீங்க. 1,10,000 சொல்கிறீங்க. நீங்கள் வந்து வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? விவசாயி. அண்ணா விவசாயி. இன்னும் மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா? மாடு இருக்கு. இன்னும் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 4 மாடு இருக்குது. அண்ணா 4 மாடு. 4 மாடு. 4 மாடு எருமை மாடா? ஆமாம். 4 மாடு எருமை மாடு தான். இது தலைச்சங்கண்ணுங்க. 1,10,000 சொல்கிறாரு. நான் பல்லு வந்து நான் 2 பல்லா? 4 பல்லு. 4 பல்லு. நான் ரேட் ஒன்று உடச்சி சொல்ல முடியுமாண்ணா? ரேட்டு உடச்சி சொல்ல முடியுமா? 5,000 கம்மி பண்ணிடலாம். 5,000 கம்மி பண்ணலாம். 1,05,000 சொல்கிறீங்க. ₹1 இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடுண்ணா? இன்னும் ஒரு 10 நாளில் கண்ணு போட்டுருலண்ணா? இன்னும் 4 நாளில் போடும். இன்னும் 4 நாளில் கண்ணு போடும். அண்ணா இது தலைச்சங்கண்ணால கரெக்டாக சொல்ல முடியாது. பால் எவ்வளோண்ணா கொடுக்கும் தோராயமா? தலைச்சேன் 5 நாள் பால் இருக்குது. 9 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு. 2 வேளை சேர்த்து 9 லிட்டர் கொடுக்க சொல்கிறாங்க. டிகிரி நல்லா கிடைக்கலண்ணா அது? வணக்கம்ண்ணா. உங்க பேர் எந்த ஊர்னா? ராமாபுரம் சார். ராமாபுரம். போய் ராமாபுரம் தாங்க, பக்கத்து ஊர் தான். நான் இப்போ ஒரு எருமை மாடு எடுத்து வந்திருக்கீங்க. சென மாடுங்களாண்ணா? 75 சொல்றேன் நான். சென மாடு 75,000 சொல்றீங்க. ஆமா. இது தலைச்சங்கண்ணா இல்ல இதுக்கு முன்னாடி கண்ணு போட்டிருக்கா? முதல் கண்ணு சார். இதான் தலைச்சங்கண்ணு. நல்லா இருக்கே. தலைச்சங்கண்ணு. தலைச்சங்கண்ணு. நான் பல்லுண்ணா? பல்லு 2 செல். 2 பல்லு. தலைச்சங்கண்ணு. எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? ஒரு 1000 கம்மியா கொடு சார். 75. 75 சொல்றீங்களா? 75. 75,000 சொல்றீங்க. ஓகே. வணக்கம்ண்ணா. உங்க பேர் எந்த ஊர்னா? மோட்டூர்ண்ணா. மோட்டூர். ஓகே. நான் ஒரு எருமை மாடு ஒரு கன்று எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? 1 வாரம் ஆகுது. 1 வாரம். பொட்டக்கண்ணா? பொட்டக்கண்ணு. 1 வாரம் ஆகுது கண்ணு போட்டு. நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. வாலில் மட்டும் ஒயிட்டு. வரலாம். இது 2வதுண்ணா. 2வது ஈத்துக்கு கண்ணு போட்டுருக்கு பாருங்க. நான் 2 வேளை எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? இப்போதுக்கு 9 லிட்டர் பால் இருக்குண்ணா. 9 லிட்டர் பால் 2 வேளை சேர்த்து 12 லிட்டர் கறக்கும். 12 லிட்டர் கறக்கும். நம்ம மேப்பை பொறுத்து. இன்னும் ஒரு 10 நாள் போன கறக்கும். இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா 12 லிட்டர் பால் கொடுக்கும்னு சொல்கிறாரு. மேப்பை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு மேப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு. நல்லா மடியெல்லாம் இறங்கி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் மாடெல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா? இருக்குண்ணா. பசு மாடெலாம் இருக்குது. பசு மாடு இருக்குது. ஓகே. இது ப்ரைஸ் சொல்லணும். அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? ப்ரைஸு 95,000 சொல்கிறேண்ணா. 95,000 கண்ணோட சேர்த்து. ஃபைனல் ப்ரைஸ் சொல்லணுண்ணா லாஸ்ட்டாக? ஒரு 85 வந்தால் முடிச்சிடலாம். 85 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். கொடுத்துடலாம். 85,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. ஒரு எருமை மாடு, அது கண்ணோட சேர்த்து. இது பொட்டை கண்ணு. ஓகே, நன்றிண்ணா. ஸோ சந்தையில் எருமை மாடு வரவும் அதிகமாக தான் இருக்குது. இந்த கோவில் இருக்குது இல்லையா, திரௌபதி அம்மன் கோவில், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நிறைய இந்த கமலம் மாடு, பால் மாடு நிறையா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நிறைய வண்டி மாடு அதிகமாக வரவு இருக்குது. எப்போவுமே வாரம் வண்டி மாடு அதிகமாக தான் கொண்டு வருவாங்க. எல்லாருக்கிட்டையுமே பேட்டி எடுக்கலாம். பட் எல்லாருமே அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து மூஞ்சியும் காட்டுவாங்க, விரும்ப மாட்டாங்க வீடியோக்கெல்லாம். ஒரு கடேரி, 2 கடேரி நல்லா அமைப்பாக ஜெர்சி இருக்குது. கேட்கலாம் எல்லோ சொல்கிறாங்க. போலூர்லேருந்து வரீங்க? ஆமாம். ஒரு கடேரி 37. 37,000 சொல்கிறீங்களா? ஆமாம்.
இன்னும் பல்லு போட்டிருக்காதுல்ல? இல்ல இன்னும் பல்லு வைக்கல. பல்லு பல்ல இது என்ன ரகம்னா? என்ன ரகம்? எச்எப்பி HF-ஆ? சென நின்று கண்ணு இறங்கிச்சுன்னா 20-25 ஜாதி அப்படியா? பால். ஆமா, வேலைக்கு சென்னைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் ஒரு 6 மாசம் 3 மாசத்துல வரும். இன்னும் ஒரு 3-4 மாசத்துல சென்னைக்கு வரும். வரும். இன்னும் பல்லு போடல. சரி, லாஸ்டா பிரைஸ் சொல்லுங்க, எவ்வளவு தருவீங்க லாஸ்டா? லாஸ்டா ஃபைனல் 35 வந்தா தருவோம். 35. ஆமா, 35,000 ஃபைனல் பண்றாருங்க. HF. இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் வளர்ப்பு நல்லா இருக்கு பாருங்க, எப்படி முகம் அமைப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு. 35 ஃபைனல் பண்றாருங்க. போலூர்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த சைடு, அதாவது இந்த திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அது பேக் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்று கடியரி இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கண்ணு கேட்கலாமா எவ்வளோ சொல்றாருன்னு? தம்பி வணக்கம். இது கன்று எடுத்து வந்திருக்கீங்க, எவ்வளோ வேலை சொல்றீங்க? 11,000. 7 மாசம் கண்ணு. 7 மாச கண்ணு. அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்க, சந்தையே அப்படியே சுற்றி காட்டிடுறோம் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக கன்று கடையறிக்கு தான். வணக்கம். வணக்கண்ணா, உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? புலிமேடு அசோகன். புலிமேடு. ஓ, புலிமேடு. வீரம் விளைந்த புலிமேடுன்னுவாங்க. ஏன்னா புலிமேட்டில் வந்து மாடு ரொம்ப ஃபேமஸ், எருது கட்டு மாடு விடுவாங்க. ஆமா அண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ 4 கன்று எடுத்து வந்திருக்கீங்க. கன்று ஜெர்சி ரகம். ஜெர்சி ரகம். ஓகே, இது எத்தனை மாச கண்ணுண்ணா? இது 6 மாசம் 7 மாசத்து கன்று. 6 மாசம் 7 மாச கன்று. ஓகே, இன்னும் எவ்வளோ மாசம் வளர்த்தா சென்னைக்கு வரும்ண்ணா? இன்னும் 1 வருஷம் வளர்க்கணும். இன்னும் 1 வருஷம் வளர்த்தா அது வந்து மாடு சென்னைக்கு வரும், ஒரு பருவத்துக்கு வந்துடுது. ஓகே, நான் இது எவ்வளோ விலை சொல்றீங்க, உங்க மதிப்பு? ஒரு கன்று எவ்வளோ மதிப்பு சொல்றீங்க விலை? ஒன்று 8,000 9,000. 8,500 ரூபாய் சொல்றீங்க. 8,500 கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 9,000. லாஸ்டா ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா, கொடுக்குற ரேட் சொல்லுங்கண்ணா ஃபைனலா. 4 கண்ணா 35,000. 4 சேர்த்து 4 35,000 சொல்றாரு. ஃபைனல் பிரைஸா? 30 ரூபாய் தருமா? 30 முடிக்கலாமா? 30,000 முச்சிடலாம். முன்ன பெண்ண தரலாம். 30,000. இன்னும் 1 வருஷம் வளர்க்கணும் நீங்க மாடு ஆகிறதுக்கு. ஆமா, நீங்க வந்து வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. விவசாயி வியாபாரம் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, இன்னும் மாடு நல்லா இருக்கு. கடையரி எவ்வளோ விலை சொல்றாரு கேட்கலாமா? அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? இது வந்து நான் வந்து என் பேர் வந்து வெங்கடேஷ். நான் வரது தேவகரம். ஓகே அண்ணா, இது மாடு எடுத்து வந்திருக்கீங்கண்ணா கடையரி. இது சன்னிக்கு வரதுக்குன்னு எவ்வளோ நாள் ஆகுண்ணா? இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும். ஓகே, HF. எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? இது 37 சொல்கிறோம். 37,500 ரூபாய் சொல்றீங்க. 37,500 ரூபாய் சொல்றாரு. லாஸ்டா ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனல் பிரைஸ் 33 ரூபா வந்தால் 33 ரூபா வந்தால் 33 ரூபாய் ஃபைனல் பிரைஸ். 33 HF கடையரி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? சதீஷ் கேவி குப்பம். சதீஷ் கேவி குப்பம். அண்ணா என்னென்ன மாடு எடுத்து வந்திருக்கீங்கண்ணா இந்த சந்தைக்கு? இது HF 3 HF தான். இது ஜெர்சியில் மிக்சிங். ஓகே, கடையரி மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா, 4 கடையரி. ஒரு ஜெர்சி, ஒரு 3 HF. ஆமா, 3 HF ஒரு ஜெர்சி கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு இன்னும் சின்னதுதான் வேணாம், நல்லா வரும். இது நல்லா வரும்.
உனக்கு எடுக்க மாட்டேன் நல்லா. அது ஆயிடுச்சா, பாஸ் ஆயிடுச்சா? சரி சரி, இந்தா ஓட்டி பாரு கவுண்டர் முதலாளியா. வா அண்ணா சொல்லுங்கண்ணா, இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. இதுவாண்ணா? ஹலோ, இது ஹெச்எப்ண்ணா, பியூர் ஹெச்எப் தான். ஹெச்எப், இது ஹெச்எப்ல கிராஸு, இது பியூர் ஹெச்எப். பாருங்க, இதெல்லாம் ஒரு 3 மாதம் ஆகணும் சென்னைக்கு வர்றதுக்கு. இதெல்லாம் இப்போ சென்னைக்கு வர ஸ்டேஜ். அப்படியா? இதெல்லாம் சென்னைக்கு வர ஸ்டேஜ். எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? இது 23 ரூபா ஆகுதுண்ணா, இது 21 ரூபா ஆகுதுண்ணா, இது 33 ரூபா ஆகுதுண்ணா, அது 25 ரூபா ஆகுதுண்ணா. ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா அப்படியே. ஃபைனல் ஃபைனலாக சொல்லுங்க பார்க்கலாம். இது மொத்தமாக அப்படியே வா. இல்லை, இது எவ்வளோ ஃபைனலாக தருவீங்க? 23 ரூபா தான் குத்துறோம். 23 தான் ஃபைனல். ஆமாம், 20 கிடைக்காது. 20க்கு இது வராது. குட்டி நல்லதுண்ணா. இது குட்டி வளர்த்துன்னு வச்சுக்கா ஒரு 50 ரூபா மாடு விற்கும். அப்படிங்களா? ஆமாம், இது ஒரு நல்லா வளர்த்த 1.5 வருஷம் ஆகும் இது வளர்க்கறதுக்கு. 1.5 வருஷம் பற்றி விற்கும் போது சென மேலே ஒரு 70 ரூபா மாடு விற்கும். இது வந்து 1 வருஷம் ஆகும் வளர்க்கறதுக்கு. சென மேலே பழுத்து சின்னுச்சுன்னா ஒரு 70 ரூபா விற்கும். அது ஒரு 55 ரூபா மாடு விற்கும். ஆமாம், வளர்க்கணும், வளர்ப்பில். அண்ணா நீ வியாபாரி விவசாயினா? வியாபாரி தானா? வியாபாரி தான். எத்தனை மாடு வச்சிருக்கீங்களா இப்போ? இப்போத்துக்கு 4 தான். இப்போது 4 இருக்கு. வாரத்துக்கு ஒரு 10 வாங்கி விற்குவோம். அவ்வளோ. அப்படிங்களா? ஆமாம், எப்பவுமே கடையேறி மட்டும் தான் வாங்குவோம். கடையேறி வாங்குவோம், சென கடையேறி வாங்குவோம், நாங்களே கொடுக்குறது வாங்குவோம். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. வியாபாரி ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 999 44 33 33 765 765. சதீஷ் ஜி, சதீஷ், கேவி குப்பம். வியாபாரிங்க, நீங்கள் கடையேறி வாங்கணும் அப்படின்னா தைரியமாக இவர் கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவார். ஒரு 10 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ண வேணாம். நன்றிண்ணா. பொய்கை சந்தையில் நிறைய HF மாடு வந்திருக்கு. கடியேறி மாடு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? நடராஜன், மூளைகேட்டு, மாட்டேப்பேரி. அண்ணா இப்போ எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 10 மாடு வந்துருக்குமா? 10 மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ எத்தனை மாடு பேலன்ஸ் இருக்கு? இன்னும் 7 மாடு இருக்குங்க. 7 மாடு இருக்கு. சொல்லுங்கண்ணா, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இது ஹெச்எப், ஆந்திரா மாடு. ஹெச்எப் நல்ல பிரீடு. இது பல்லு வச்சிருக்குமாண்ணா? இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் எதுவுமே பல்லு வைக்கல. எதுவும் பல்லு வைக்கல. அண்ணா இது இன்னும் மாடு ஆக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்கணும் சென்னைக்கு வரதுக்கு? இன்னும் 6 மாதம் வளர்த்தா போதும். இன்னும் 6 மாதம் வளர்த்தா சென்னைக்கு வரும். எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 37 சொல்கிறேன். 33 கேட்டுக்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸ்ண்ணா? 35 தான் கொடுப்பேன். 35. ஸோ 35,000 சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் வளர்த்தா சென்னைக்கு வந்துடும். ஒரிஜினல் ஹெச்எப். HF, பியூர் HF ஆனது. பியூர் ஹெச்எப். பியூர் HF 35,000 சொல்கிறாரு. இன்னும் பல்லு வைக்கல. ஒரு நாட்டு மாடு பாருங்க, கண்ணு போட்டிருக்கு. சிங்கள பிரிச்ச உடனே கொஞ்சம் மெர்சல் ஆகுது, ஆடுது. ரேஸ் கூட போகும்போது தெரியுது. இது சிங்கிளா தனியா கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 37 வந்தா கொடுக்கலாம். 37. ஆமா, 33 35 கேட்டுன்னு இருக்காங்க. 35 வரையும் கேக்குறாங்க. நீங்க 37 நிக்கிறீங்க. ஆமா ஆமா. பல்லுங்க 6 பல்லு. 6 பல்லு. ஆமா, குணமெல்லாம் நல்லா இருக்கு. ரேஸ் கூட போகணும்னு நினைக்கிறேன். நான் விட்டு பார்க்கலாங்க. ஓ படா. இது எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா இந்த மாடு? 75 சொல்லுகிறேண்ணா. 75. தலைச்சங்கண்ணா? தலைச்சண்ணா 2 பல்லா இருக்கு. 2 பல்லு தலைச்சங்கண்ணு. இது என்ன ரக மாடுண்ணா? ஜெர்சிண்ணா. ஜெர்சி. ஓகே, ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா? ஃபைனல் வந்து ஒரு 70 ரூபா வந்தால் கொடுக்குறோண்ணா. 70,000 தான் தருவீங்க ஃபைனலாக? என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு சேர்த்து எவ்வளோ லிட்டர் பால் கொடுக்கணும்? ஒரு 2 வேலையும் சேர்ந்து ஒரு 15 வரும்ண்ணா. 15 வரும். ஓகே, நீங்கள் வியாபார விவசாயிங்களா?
அண்ணா நீ வியாபாரியா நான் விவசாயி? வியாபாரி. வியாபாரி தான். ஓகே. இது எந்த ஊர் மாடுண்ணா? கரடிக்குடிண்ணா. கரடிக்குடி, இந்த லோக்கல் மாடு தான். ஆமாண்ணா. அதெல்லாம் மேப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் லோக்கல் கிடையாதுண்ணா. வெளி மாடு இல்லை. ஓகே. சென்றது தொட்டி சீனி எல்லாம் நல்லா இருக்கும். ஃபைனல் ப்ரைஸ்ண்ணா, ஃபைனலாக சொல்லுங்கண்ணா, லாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி. ஒரு அதான் 70 ரூபா வந்தால் கொடுக்குறேண்ணா. 70 வந்து ஃபைனல் பண்ணலாம். 66 கேட்டுனுக்குறாங்க, நான் 70 வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். ஓகே. பாலெல்லாம் எப்படி கெட்டியாக இருக்குமா? நல்லா எல்லாம் நல்லா இருக்குண்ணா, எந்த தப்பு 4 கிராம் நல்லா இருக்குது. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா உங்க பேரு ஊருங்க? முனிசாமி. முனிசாமி. எந்த ஊருங்க? அத்தியூர். அத்தியூர். நீங்க வியாபாரியா விவசாயிங்க? வியாபாரி. ஆமாங்க. என்ன ஒரு மாடு எடுத்து வந்திருக்கீங்க? ஆமா. பசுமாடு. ஆமா. இது சென மாடுங்களா? சென மாடு தான். 2 பல்லா இருக்குது. ஜெர்சி மாடு. என்ன 45,000 சொல்லிங்கிறேன். 40 ரூபா தான் கொடுப்பேங்க. எவ்வளவு விலையும் கேட்குறாங்கண்ணா சந்தையில்? கேட்குறாங்க 1000 கம்மியாக கேட்குறாங்க. மடியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடணும்? இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இன்னும் 10 நாளில் கண்ணு போடும். ஓகே. நான் கண்ணு போட்டுச்சுன்னா தோராயமாக 2 வேலைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? வரும் ஒரு 9 லிட்டர் வருங்க. 5 நாள் 9 வரும். 5 நாள். ஓகே. நான் ஃபைனல்ண்ணா, லாஸ்ட்டாக ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா. ஃபைனல் ப்ரைஸு லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா. அமௌண்ட்டு ஃபைனலாக சொல்லி 40 ரூபா இருந்தால் தான். 40 ஃபைனல் பண்ணுறாருங்க. 2 பல்லு, தலைச்சங்கண்ணு. ஓகே, நன்றி நன்றிண்ணா. சரி. இந்த பசுமாடு ஒரு கண்ணு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருண்ணா? ராஜகாலம், கரூர். இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? மாடு வாங்கியிருக்கேன். ஓகே. இந்த மாடு கண்ணோட சேர்த்து வாங்கினீங்களா? ஆமாம். இது கண்ணு வந்து சேங்கண்ணா பொட்டு கண்ணாண்ணா? சேங்கண்ணு. சேங்கண்ணு. இது என்ன ரக மாடுண்ணா? சிந்து கலப்பு. சிந்து கலப்பு. பாருங்க, ஒரு பசு ஒரு கண்ணு சேங்கண்ணு வாங்கியிருக்காரு. கரூர்லேருந்து வந்திருக்காரு. நான் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 32. 32,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவங்க 45 சொன்னாங்க. 45 சொன்னாங்க. ஓகே ஓகே. இன்னும் மாடெல்லாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? விவசாயி தானே. விவசாயி தான். இன்னும் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா வீட்டில்? வீட்டில் 7 மாடு இருக்குது. 7 மாடு இருக்குது. எல்லாமே கறவை மாடா? எல்லாம் கறவை மாடு. எல்லாமே கறவை மாடு தான். ஓகே. இந்த மாடு எப்படின்னா செலக்ட் பண்ணி வாங்கினீங்க? இந்த கலர் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இந்த கலர் தான் ஓணுன்னு நாங்கள் வாங்கினோம். அப்படியா? ஆமாம். என்ன காரணம்ண்ணா? இந்த ஜாஜிலாம் கறக்கும். அப்படியா? ஆமாம். ஓகே. நான் ஒரு நாளைக்கு 2 வேலைக்கு எத்தனை லிட்டர் கறக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 2 வேலை 8 லிட்டர் கறக்குன்னு எதிர்பார்க்குறோம். 8 லிட்டர் கறக்குன்னு எதிர்பார்க்குறோம். 2 வேலை சேர்த்தா? ஆமாம். 2 வேலை சேர்த்து 8 லிட்டர் சொல்கிறீங்க. ஓகே. நான் இது பால் டிகிரியெல்லாம் நல்லா வருமாண்ணா? பேட்டில் வராங்க. வரும். பேட்டில் வரும். நான் 1 லிட்டர் பால் எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? 1 லிட்டர் பால் வந்து 40 ரூபா. 40 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எங்கே கொடுக்குறீங்க? சொசைட்டிக்கு. அது சொசைட்டிலேருந்து டிகிரி வர மாதிரி தான் கணக்கு இல்லையா? பேட்டு பிரகாரம் காசு. ஓகே. பேட்டு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சந்தையில் இந்த ஒரு மாடு மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கரூர்லேருந்து வந்திருக்காரு அண்ணா. வந்து ஒரு பசு ஒரு சேங்கண்ணு வாங்கியிருக்காங்க. கண்ணு போட்டு ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. நன்றிண்ணா.